இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரிங்க, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரிங்க, அதையெல்லாம் தாண்டி வந்துங்க டைரக்ட் ஸ்டாக் தான் வந்துங்க பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்குங்க. ஒரு டாடா குரூப்போ இல்லை ரிலையன்ஸ் குரூப்போ இல்லை பஜாஜோ இல்லை டிவிஎஸ்ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய குரூப் இருக்குங்களே. இதில் போய் நம்ம பெருசாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலை இல்லை. ஏன்னா அவங்க ரிவர்ஸ் ஆக போகிறது கிடையாது. அவங்க பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்காவது தெரிஞ்ச நிறுவனங்கள்லேயே நீங்கள் முதலீடு பண்ணி மார்க்கெட்டை புரிதலோடு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பென்னி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறது ₹2 ₹3 இருக்கிறதெல்லாம் வாங்குறது ரொம்ப தவறான விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறத விடங்க கண்டிப்பாக நல்ல நிறுவனங்களில் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு அதில் வாங்குறது தான் பெஸ்ட்டுங்க. சின்ன சின்ன ஸ்டாக்கில் ஒரு ₹50 ₹60 இன்றைக்கி நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் பணமாக சேர்ந்து போயிடுங்க. SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்குச்சந்தை முதலீட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நம்மளோட கெஸ்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் திரு தாமோதரன் சார், அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி வந்து பர்டிகுலராக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ட்ரேடிங்லாம் இல்லை சார். ஷேர் மார்க்கெட்டில் நான் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்ய போகிறேன் அப்படின்னு வரவங்களுக்கான இன்றைக்கி எபிசோடாக இருக்க போகுது. முதல்ல ஒருத்தவங்க வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். அவங்களுக்கு வந்து எதுனாலும் ஓகே, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எனக்கு வந்து டைம் இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. இவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையே வந்து நீண்ட கால முதலீடு தான். அதுக்காக தான் பங்குச்சந்தை வந்ததுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிங்க ஷார்ட் டைம் ஆகி இன்ட்ராடே ஆகி ஸ்விங் ட்ரேட் ஆகி மாறி உருமா இருக்குங்க. லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த விதமான பயமும் இல்லைங்க. ஏன்னாங்க கண்டிப்பாக அவங்களோட முதலீடு வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போகுங்க. இந்த குறைஞ்சது ஒரு இந்த 10-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரிங்க, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரிங்க, அதையெல்லாம் தாண்டி வந்துங்க டைரக்ட் ஸ்டாக் தான் வந்துங்க பெரிய லாபத்தை வந்து கொடுத்துருக்குங்க. இப்போது சின்ன வயசில் இருக்கிறவங்க ஒரு 20-25 வயசில் வேலைக்கு ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க வந்து லாங் டைம்ன்றது என்னென்னா அவங்க ரிட்டையர்மெண்ட்டை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஓகே, நான் 20-25 வயசில் வேலையில் இருக்கேன், 30 வயசில் வேலை இருக்கேன்னா ஓகே, எனக்கு 60 வயசில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் போதுங்க. எனக்கு பெரிய பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போத்துலேருந்துங்க சிறிய முதலீடாக ஆரம்பிக்கணுங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது சிறிய முதலீடாக தான் இருக்குங்க, ஆனால் அது பெரிய பணமாக வந்து மாறி போயிடுங்க. ஆனால் லாங் டைமில் வந்துங்க ரிட்டையர்மெண்ட்டை கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ வர்ற எங்கஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துங்க பெரிய லாபத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. சரி, இப்போ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த மாதிரியான துறைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார்? நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோங்க. இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து எந்த துறைகளுக்கெல்லாம் அதிகமான டிமாண்ட் இருக்குது அந்த துறைகளில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவருங்க, நமக்கே தெரியுங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் கன்சியூம் ஆயிடுச்சின்னு தெரியுங்க. அப்போ மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறி போகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாங்க. ஏன்னா ஃபார்மான்றது எப்போவுமே இனிமேல் தவிர்க்க முடியாதுங்க. புது வகையான நோய்கள் வந்துகிட்டு இருக்குங்க, அதுக்கு உண்டான மருந்து எல்லாமே வந்துருக்கு. அப்போ ஃபார்மா செக்டர்ன்றது ரொம்ப முக்கியங்க. பேங்க் செக்டாருங்க, கண்டிப்பாக வந்து இன்னும் வளர பேங்க்கும் வந்து வளர போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜிசிங்க, என்றைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட போகிறோமோ நமக்கு தேவைகள் இருக்கோ அது வரைக்கும் அது வளர்ந்து போய் தான் இருக்க போகுதுங்க. இந்த மாதிரி வந்து துறைகளை பிரிச்சுக்கிட்டுங்க. ஐடி துறை இருக்குங்க, கம்யூனிகேஷன் இருக்குங்க. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 10 துறைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் துறைகள். இதெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கிற மேனுஃபேக்சர் இருக்குங்க, இன்ஃப்ரா இருக்குங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 10 துறையை எடுத்து வச்சுக்கிட்டுங்க. அதில் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக 100, 200, 500 போட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அது பெரிய வெல்த்தை வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து துறைகள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்குது. ஒருத்தங்க மேக்ஸிமம் எத்தனை துறையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க 10 துறை கூட வச்சுக்கலாங்க. இன்ட்ராடேயில் தான் நான் சொன்னேங்க, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் தான் பண்ணணும்ட்டுங்க. லாங் டைமில் வந்து ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் லாங் டைமில் எல்லா துறையுமே வந்து மேல் நோக்கி தான் போகுங்க. ஏன்னா அந்த மாதிரி டிமாண்ட் துறைகள் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அது கீழ் நோக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அதில் இத்தனை செக்டார் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களால அந்த போர்ட்ஃபோலியோ வந்துங்க எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோவும் அவங்க வந்து வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துங்க
எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுமோ அதில் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கலாங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 2 3 4 5 பிரிச்சுக்கிட்டுங்க உடனடியாக எது வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போகும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் செக்டாரோ இல்லை ஃபார்மா செக்டாரோலாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு பெரிய க்ரோத் இருக்குங்க. அதில் கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணலாங்க. கொஞ்சம் லேட்டாக க்ரோத் ஆகிறதுல வந்துங்க அவங்களோட அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரலாங்க. ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இதில் 500 வாங்குறோம்னா இதில் 400 200 300ன்னு வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா ஆவரேஜாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. சரி, இப்போ பங்குச்சந்தையை பொறுத்தவரைக்கும் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணுமா இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும்? அதாவது லாங் டைமுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல செக்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்கணுங்க ஃபஸ்ட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு டாடா குரூப்போ இல்லை ரிலையன்ஸ் குரூப்போ இல்லை பஜாஜோ இல்லை டிவிஎஸ்ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா குரூப் இருக்குங்களே. இதில் போய் நம்ம பெருசாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலை இல்லை. ஏன்னா அவங்க ரிவர்ஸ் ஆக போகிறது கிடையாது. அவங்க பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. அதே மாதிரிங்க போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷம் நடக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னா போன வருஷம் லாபத்தில் இருந்திருக்கலாம். கொரோனா பீரியடில் வந்து எல்லா கடையும் மூடி இருக்கும்போது எப்படி பெரிய லாபத்தை எதிர்ப்பாங்க. அதை தாண்டி மார்க்கெட் வளர்ந்து தானே போயிருக்குங்க. இப்போ லாங் டைமில் இருக்கிறவங்க வேணும்னா ஃபண்டமெண்டலை வந்து கண்டினியூ அனலைஸ் பண்ணி போயிட்டுங்க அதில் ஏதாவது அவங்களுக்கு இடர்பாடுகள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க கொடுத்துடலாங்க. ஹை ரேட்டில் வாங்கும்போது மட்டும் ஃபண்டமெண்டலையும் பார்த்து டெக்னிக்கலையும் பார்த்து வாங்கும்போது என்னன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஏன்னா ஹை ரேட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக டெக்னிக்கலையும் பார்க்கணுங்க. ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஹை ரேட்டில் கொடுத்து வாங்கணும். லோ ரேட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அது முதல் மைண்ட் செட் பண்ணிடணும். நான் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களோட அனலைஸ் பார்ட்டே கொஞ்சம் குறைய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்குள்ளே இருக்காதுங்க. இப்போ அந்த மாதிரி போகும்போது அவங்க ஹை ரேட்டில் வாங்குறவங்க மட்டும் பார்த்து பண்ணாங்க. சரி, இப்போது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணி 10 15 20 வருஷம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து தோணும், இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து சேல் பண்ணிடலாம், இதுக்கு மேலே இது வந்து வச்சிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல சார். அந்த பாயிண்ட் எதுவாக இருக்கும்? எந்த இடத்துல அவங்க சேல் பண்ணிடணும்? அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க அந்த ஃபண்டமெண்டல் பார்க்கணுங்க. ஃபண்டமெண்டல் பார்த்து கண்டினியூவாக வந்து 3 இயர்ஸாக ஒரு 2 இயர்ஸாக வந்து சரியில்லை, அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, கடன் அதிகமாக இருக்கணும் போது டெக்னிக்கலும் வீக்காக இருக்கணும் போது கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வந்துட்டுங்க வேறு எது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்குள்ளே போனாங்க. லாங் டைமில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ வெளியில் வரத்துக்கும் கற்றுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் கூட அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்னும் அதை விட முக்கியமான விஷயங்க, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ புரியாத கம்பெனியெல்லாம் வாங்கிடக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் என்னன்னே தெரியாத கம்பெனியெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. நமக்கு தெரியணுங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க பிஸ்னஸோட ஸ்டைல் என்ன, இதெல்லாமே நமக்கு தெரியணுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திரும்புகிற பக்கமெல்லாம் அவங்க இருக்கணுங்க. நீங்கள் போகிறீங்கன்னா ரிலையன்ஸ்குள்ளே போகிறீங்கன்னா ரிலையன்ஸ் உங்கள் கண்ணில் இருக்கணுங்க. எஸ்பிஐக்குள்ளே போகிறீங்கன்னா எஸ்பிஐ தெரியணுங்க. பிபிசிஎல் போகிறீங்கன்னா நம்மளோடய அவங்க இருக்கணுங்க. அந்த மாதிரி ஐடிசியாக எந்த இடத்துக்கு போனாலும் ஐடிசி பொருள் இருக்குங்க. அந்த மாதிரி நம்மளோடய இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்து வாங்கும்போது என்னென்னா உங்களுக்கு பயம் இருக்காதுங்க. அவங்களும் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் அதோடு சேர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. புரியாத கம்பெனிகளை வாங்கும்போது தாங்க ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணுங்க, ஒவ்வொரு வருஷம் பார்க்கணுங்க, டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். புரிஞ்ச கம்பெனிகளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அனலைஸ் தேவையில்லைங்க. ஒரு வருஷம் இப்படி இருக்கும், ஒரு வருஷம் அப்படி இருக்கும், நெட்டாக வந்துங்க அது மேலே தான் போகுங்க. சார், அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. இப்போ நம்ம பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெரிஞ்ச கம்பெனிகள்னு சில இருக்குது, தெரியாத கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஆனாலும் அதில் வந்து நிறைய நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்குற மாதிரி தானே சார் இருக்குது. அப்போது இந்த அன்ஃபெமிலியர் கம்பெனிஸை சூஸ் பண்ணும்போது என்ன மைண்ட் செட் வச்சு சூஸ் பண்ணணும் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா நான் புரியாத கம்பெனி ஏதோ ஒரு நியூஸை பேஸ் பண்ணியெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு லாப நஷ்டம் பண்ணுறது மேனேஜ் ஆகிடுவாங்க. அப்போ எனக்கு வந்து அது நிறைய 10,000 கம்பெனிக்கு மேலே இருக்குன்னா நம்ம வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனிகளும் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லுங்க. பட் ஆனால் புதிதாக வர்றவங்க வந்து லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரியாத கம்பெனியில் வாங்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், யாருன வேகத்தில் இறங்கிருச்சுன்னு வச்சிங்க. ஏன்னா திரும்பி சொல்கிறது தான், இதில் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகங்க, ரொம்ப பெரிய அளவில் ஆப்ரேட் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ் எல்லாங்க. அப்போ வாங்கின வேகத்தில் இறங்கிருச்சுன்னு வச்சிங்களேன் நஷ்டமாயிடுவாங்க. அப்போது க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இருக்கணுங்க, ரியல் க்ரோத்தாக இருக்கணுங்க, பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறாங்க, நான் 10 வருஷம் 20 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கேன், எனக்கு எல்லா கம்பெனியும் அனலைஸ் பண்ண தெரியும், அதோட எல்லா ரிசல்ட்டும் என் கையில் இருக்குது அப்படின்றவங்க அவங்க எதுனாலும் போகிறாங்க. பட் புதுசாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்காவது தெரிஞ்ச கம்பெனிலேயே முதலீடு பண்ணி அது ஒரு லாபம் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஆராய்ச்சி பண்ணுவார் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட முதலீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒழிய எடுத்த உடனே யாரோ சொல்கிறாருன்னு எத்தனையோ கம்பெனி அந்த மாதிரி ஆயிருக்குங்க, ஏறின வேகத்தில் இறங்கி போச்சுங்க, ஜீரோ ஆன நிறுவனங்கள்லாம் இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது பழகி இருக்குங்க. புதுசாக வர்றவங்க இந்த செட்டப்குள்ளே தான் லாங் டைமுக்குள்ளே போகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்காவது தெரிஞ்ச நிறுவனங்கள்லேயே நீங்கள் முதலீடு பண்ணி மார்க்கெட்டை புரிதலோடு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? இல்லை, லாங் டைமில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தாங்க, செக்டார், நல்ல ப்ரமோட்டர்ஸ்,
வச்சுக்கிட்டு நீங்கள் லாங் டைமில் கொண்டு போகலாம். லாங் டைமுக்கும் ஷார்ட் டைமுக்கு என்னென்னா, லாங் டைமில் வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கி எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, பெரிய அனலைஸும் தேவை இருக்காதுங்க. பட் ஷார்ட் டைமில் என்னன்னாங்க, நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணணுங்க. அவங்க தான் என்ன பண்ணணும், ரிசல்ட்டு பார்க்கணுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்க்கணுங்க, டெக்னிக்கல் அனலைஸை பார்க்கணுங்க. பார்த்துட்டு தான் ஷார்ட் டைம் வந்துங்க. எடுக்கிற இடம் முக்கியமாக இருக்கணுங்க ஷார்ட் டைமில். ஏன்னா ஒரு வருஷத்தில் வெளியே வந்துடலாம் நினச்சி வாங்கிட்டுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சுருக்காங்க, பையனுக்கு ஃபீஸ் கட்ட வச்சுருக்காங்க, ஒரு வருஷத்தில் வந்து ஒரு வாங்கி விற்றுட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட் உள்ள ஷார்ட் டைமில் போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிக்கிப்பீங்க. இப்போ ஷார்ட் டைமில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறப்போ ஃபண்டமெண்டலையும் பார்த்துக்கணுங்க, டெக்னிக்கலையும் பார்த்துக்கணுங்க. லாங் டைமில் இருக்கிறவங்க நான் முடிவு பண்ணிட்டேன் 20 வருஷம்னா, நீங்கள் இந்த மாதிரி நல்ல செக்டாரில் ஸ்டார்டிங் பீரியடில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்களை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டாலே அதுவே நமக்கு வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாமா? பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு பூம் மாதிரி ஆயிடுச்சிங்க. அதில் என்னென்னாங்க, தவறான மெசேஜ் கூட கொடுப்பாங்க, இதை வாங்குங்க உங்களுக்கு. நான்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்குங்க, ₹1 இருக்குங்க அந்த ஸ்டாக்கோட வேல்யூ. மெசேஜ் வரும்போதே டன்னில் வாங்குங்க, ட்ரக்கில் வாங்குங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மெசேஜ் அப்படி தான் இருக்குங்க. அப்போ என்ன ஆகுன்னா, ₹1,00,000 இருந்தோடனே 1,00,000 ஸ்டாக் வருதுன்னு வாங்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ₹7 ₹8 கொண்டு போயிட்டுங்க மொத்தத்தையும் விற்றுட்டு அவங்களே போயிடுவாங்க. நமக்கு ஜீரோ ஆகிடுவாங்க. பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறோம்னு சொன்னால் இதே தாங்க செக்டாருங்க. ஃபஸ்ட்டுங்க பென்னி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறது ₹2 ₹3 இருக்கிறதெல்லாம் வாங்குறது ரொம்ப தவறான விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கிறத விடங்க, கண்டிப்பாக நல்ல நிறுவனங்களில் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு அதில் வாங்குறது தான் பெஸ்ட்டுங்க. பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கினா நிறைய அனலைஸ் பண்ணணுங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை பார்க்கணுங்க. அதில் பெருசாக டெக்னிக்கல் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. பென்னி ஸ்டாக்ஸ்லங்க ஃபண்டமெண்டல் பார்க்கணுங்க. கீழே வந்த ஸ்டாக்ஸ் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா, ஏதாவது பெரிய கடன் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுங்க. ஏன்னா கடன் வாங்கி வச்சுருக்கிற கம்பெனிலாம் ₹3 இருக்கும், ₹30 போகும்னு சொல்லுவாங்க. ₹3 எல்லாம் போய் வாங்கினோடனே ₹6 போனோடனே திரும்பி ஜீரோக்கு போயிடுவாங்க. இப்போ அவங்க தான் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பென்னி ஸ்டாக் வாங்குறவங்க கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி எடுக்கணுங்க. இல்லைனா அதுவே பெரிய லாஸை உருவாக்கிடும். பென்னி ஸ்டாக்ஸ்லேயே பெரிய அளவு லாஸ் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்காங்க. சரி, இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மிஸ்டேக் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது மேஜராக நடக்குது அப்படின்னா அது இதுவாக இருக்கும்? இல்லை, என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வாங்கிடுவாங்க லாங் டைமுக்குன்ட்டுங்க, கொஞ்சம் மேலே போனவுடனே கொடுத்துட்டு திரும்பி அதே ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் மேலே போனவுடனே வாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து அங்கங்கே பேனிக் ஆகி கொடுக்குறதுங்க. இவங்க ஷார்ட் டைம் ட்ரேடராக லாங் டைம் ட்ரேடரானே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. மார்க்கெட்டும் கன்ஃபியூஸ் ஆயிரும், அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிரும். லாங் டைம் எப்பவுமே நான் ஒரே ஒரு விஷயத்தில் தான் சரியாக இருக்கணுங்க. இன்ட்ராடே ட்ரேடர்னா இன்ட்ராடே ட்ரேடர் அன்றைக்கே முடிச்சிருந்தாங்க. ஒரு நாள் கூட அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் இன்வெஸ்டராக மாறிடுறீங்க, முடிஞ்சதுங்க. ஸ்விங் ட்ரேடர்னால் நீங்கள் 3 மாதம் டைம்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே அதை முடிச்சிருந்தாங்க, லாபமோ நஷ்டமோ அதை முடிச்சிருந்தாங்க. ஷார்ட் டைம் ட்ரேடர்னால் அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சு ஆகணுங்க. லாங் டைம் ட்ரேடர்னால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 15 வருஷமோ 20 வருஷமோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் அங்கங்கே வாங்கிட்டு வெளியே வரீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பயன் இருக்காதுங்க. சரி, இப்போ கரண்ட்டாக லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது சார்? இப்போ ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது? இப்போ வந்து நல்ல பீரியடுங்க. இப்போ மார்க்கெட் வந்து நல்ல பூம் ஆகி போயின்னு இருக்குங்க. நிறைய பேர் கூட என்ன கேட்டாங்க, இந்த கவர்மெண்ட்டால் என்ன ஆக போகுது எல்லாம் சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்டே வந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் மேலே தான் போகும். மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அரசியல்ன்றது வேறாங்க, மார்க்கெட்டுன்றது வேறாங்க. மார்க்கெட் மேலே தான் போய் ஆகணுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேணும்னா சில இடத்துல தேங்கலாம், அப்படி தான் தேங்க முடியுமே ஒழிய மார்க்கெட் கீழே வரத்துக்கோ ஜீரோ வரத்துக்கோ வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதனால் வந்துங்க புது இன்வெஸ்டருக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சுங்க இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு காரணங்க, மார்க்கெட் வந்து இவ்வளோ பீக்கில் போயின்னு இருக்கிறதுக்குங்க. அதனால் எந்த விதமான பயம் கிடையாதுங்க. உங்களுக்கு மனசு இருக்கணுங்க. அந்த மனசு கூட எப்படி இருக்கணும்னா, சின்ன ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய ஸ்டாக் கூட நீங்கள் பிடிக்கணும் இல்லைங்க. சின்ன ஸ்டாக்கில் ஒரு ₹50 ₹60 இன்றைக்கி நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டுகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் பணமாக சேர்ந்து போயிடுங்க. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையவே டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னைக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளக்கமாக பார்த்துருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.